எத்தனை தடவை போர் நடந்துச்சோ அத்தனை தடவையும் ஓட 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 எதிரிகளை திருப்பி அனுப்பிச்சாங்க. எல்லா சிலுவை போர்களிலும் ஐரோப்பியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் எதிரிகள் எல்லாம் தோற்று போனார்கள். சலாஹுத்தீன் அய்யூபியிடம் தோற்று தோற்று சடைந்து போன சமுதாயம் அந்த சமுதாயம். நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நடக்கல. உங்களுக்கு வயசு 40 ஆச்சு. சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபிக்கு ஒரு பெரும் படையோடு போனார்கள். போய் சிலுவை போர் நடந்து கொண்டிருக்கிற போது வேற வழி இல்லை, தோல்வியை சந்திக்க வேண்டியதாயிற்று. சலாஹுத்தீன் அய்யூபியின் படையோடு போனவர்கள்ல 10ல் 1 பங்கோடு திரும்பினார்கள் ஊருக்கு. இது எல்லாம் இறந்து போனார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள். அந்த ஒண்ணுதான் இவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்ற பெரிய தோல்வின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் நீங்கள் வரலாறு படிச்சா தெரியும், ஃபுல்லா சொல்ல முடியாது. முதல் சிலுவை போர், 2ஆம் சிலுவை போர், 3ஆம் சிலுவை போர், இந்த 3லேயும் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலே, அவர்களுடைய கவனத்துக்கு முன்னாலே தான் எல்லாம் நடக்கிறது. அர்னாத் என்று அரபியில சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆங்கில வரலாறு ரொனால்டு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் அல்லவா. இந்த ரொனால்டோடு நிறைய யுத்தம் நடந்தது. அந்த பக்கம் ரொனால்டு படைத்தலைவர், இந்த பக்கம் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி படைத்தலைவர். படைகளோடு மட்டும் மோத வேண்டும். ஆனால் அந்த அர்னாத், அந்த ரொனால்டு முஸ்லிம் வணிகர்களை குறிவைத்து வணிகர்களை கொலை செய்தான், கடைகளை எல்லாம் தீக்கிரையாக்கினான். அதற்கு பிறகு முஸ்லிம்கள் புனிதமாக கருதக்கூடிய பள்ளிவாசல்கள், முஸ்லிம்கள் புனிதமாக கருதுகிற அடக்க ஸ்தலங்கள், பைத்துல் முகத்தஸ் உள்ளிட்ட புண்ணிய தலங்கள் எல்லாவற்றின் மீதும் அவன் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தான். வேற வழியே இல்லை, அவனை மூர்க்கத்தனமாக எதிர்த்தார்கள். பக்கத்துல இருந்த பைரோத் நாடு, 577 சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பைரோத்தின் மீது படையெடுக்கிறார்கள். நீ பைரோத்துல படையெடுத்துட்டியா, நான் உன் மக்கா மதினாவை என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி மக்காவின் மீதும் மதினாவின் மீதும் ரொனால்டு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய துன்பத்தை தருகிற வண்ணம் மக்காவையும் தாக்கினான், மதினாவையும் தாக்கினான். அதோடு விடவில்லை, ஹஜ்ஜுக்கு செல்பவர்களின் வாகனங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். எக்கச்சக்க அக்கிரமங்களை செய்த ரொனால்டை நேருக்கு நேர் சந்தித்து அவனோடு வெற்றி கொள்ளுவதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு ஜெயித்தவர்கள் ஏறத்தாழ ரொனால்டு. ஒரு கட்டத்தில் 2 பேத்துக்கு இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. சலாஹுத்தீன் அய்யூபி இவ்வளவு பெரிய எதிரிட்ட கூட போர் வீரர்களா வர்றவங்க யாரோ அவங்கள மட்டும் அடிப்பாங்க. ஆனா இவன் போர் வீரர்களை மட்டுமல்ல, ஊருக்குள்ளே புகுந்து பொதுமக்களை தாக்குவது, இபாதத்துக்கானாக்களாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் இது போன்ற இடங்களை தாக்குவது, முஸ்லிம்கள்ல உள்ள பொதுமக்களை அடிப்பது, இந்த வேலைகளை எல்லாம் அவன் செய்து கொண்டான். ஹாஜிகளை போய் அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அவர்களை அடித்து துவம்சம் செய்து விட்டு, ஐன முஹம்மதுக்கும் உதுக்கும், எங்க உங்க முகம்மது, நீங்கெல்லாம் கூப்பிடுங்க முகம்மத, அவர் உங்களை காப்பாற்றுவாரு என்று கிண்டலாக சொன்னவர். அதனால்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. அவன் படையில உள்ளவங்களை எல்லாம் மன்னிச்சாங்க. ஆனா அவனை மட்டும் மன்னிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் கடைசியாக அவனை கொல்ற முடிவு எடுத்தாங்க. உடம்பு சரியில்லாம போச்சு. ரொனால்டு கூட மோதிட்டு இருக்கிறப்போ காய்ச்சலா படுத்திருக்கிறாங்க. துவா செஞ்சாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ், எனக்கு மட்டும் இந்த நோயில மௌத்த நீ கொடுக்காம இருந்தா நான் உன்னிடத்துல 2 வாய்தா செய்கிறேன், 2 வாக்குறுதி. 1, மக்காவை தாக்கிய, மதீனாவை தாக்கிய, ஹாஜிகளை தாக்கிய, ஹாஜிகளின் வாகனங்களை தாக்கிய ரொனால்டை என் கையால் கொள்ளுவேன். 2வது, அவர்கள் வசம் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களின் பூர்வீக சொத்தாக இருக்கிற குதுஸை நான் மீட்பேன், மீட்டு இஸ்லாமிய உலகத்திற்கு அதை ஒப்படைப்பேன். இந்த 2ம் சத்தியம் என்றார்கள். அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். அதே போலவே ரொனால்டை கொன்றார்கள், பைத்துல் முகத்தஸை மீட்டார்கள். வரலாறுல இப்படி கூட எழுதுறாங்க, இவ்வளவு போர்க்களங்களை சந்தித்த, நூற்றுக்கணக்கான போர்கள், நூற்றுக்கணக்கான இடங்களில் வாழ்க்கையில ஒருத்தர் மட்டும்தான் கொலை பண்ணிருக்காங்க. நம்ப முடிகிறதா? ஒரு பிரம்மாண்டமான படை தளபதி, எக்கச்சக்க யுத்தகலங்களை சந்தித்தவர், வாழ்க்கையில ஒருத்தர் தான் கொன்றார். இந்த ரொனால்டை தவிர யாரையும் கொல்லல. பொதுவாகவே போர்க்களத்துல சிறை பிடிச்சா உங்க ஊருக்கு போறதுன்னா போலாம், ஜெயிலுக்கு போறதுன்னா போலான்றுவாங்க, அவங்க ஊருக்கு போயிடுவாங்க.
ஜெயில இருக்கிறவங்களையும் அப்பப்ப வந்து உங்களுக்கு மன்னிப்பு தர தயாரு, நீங்க போறதா இருந்தா போலான்டுவாங்க. எதிரிகளை கூட மனிதாபிமானத்தோடு நடத்தியவர்கள் என்பதால் இன்றைக்கும் ஐரோப்பாவினுடைய ஹிஸ்டரியில தவிர்க்க முடியாத மனித நேயராக சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த ரொனால்டு கூட உள்ள அத்தனை பேர்த்தையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில ஒரே ஒருத்தரை கொலை பண்ணாங்க. அது அல்லாஹ்வோடு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த ஒப்பந்த பிரகாரம் ரொனால்டை அவர்கள் கொலை செய்தார்கள். பைத்துல் முகத்தஸை மீட்டு இஸ்லாமிய உலகத்திடத்திலே அதை ஒப்படைத்தார்கள்.